ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஊடகங்கள் இந்த செய்திக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அது ஒரு உள்நோக்கத்தோடு இந்த செய்தி இருட்டடிப்பு பண்றதா தான் நான் பாக்குறேன். என்னன்னா இப்ப பொதுவாகவே விஜய் குறித்த ஒவ்வொரு செய்திக்குமே இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும். விஜயுடைய சுற்றுப்பயணத்துக்கு இங்க இருக்க தொலைக்காட்சிகள்லாம் நேரணையில் ஒளிபரப்பு பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்திருக்காருங்கிற செய்திக்கு ஏன் இந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல? அப்ப நம்ம என்ன தோணுது அப்படின்னா, இங்க இருக்கிற திமுக மேலிடம் என்னன்னா இந்த ஊடகங்களை கூப்பிட்டு இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு அவங்க சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இதை வந்து நம்ம ஒரு அனுமானமாக சொன்னாலும் இப்படி நடந்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நாட் ஓன்லி திமுக, யார் ஆட்சியில இருக்காங்களோ அவர்களுக்கு விரும்பாத செய்திகளுக்கு வந்து இந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை வந்து தடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ஊடக முதலாளிகளும் அவர்களுடைய ஆட்களா இருக்காங்க. அப்புறம் ஊடகத்துல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி பிரிவில் வந்து ஒரு தலைமை பதவியில இருக்கிறவங்களும் வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அப்ப எந்த செய்திக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த செய்திக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத இவங்க டிசைட் பண்றாங்க. இது வந்து எல்லா காலத்திலுமே நடக்குது. முக்கியமாக இந்த விஷயத்தை தொடங்கி வைத்ததே எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல